திரு தமிழ்மணி, இந்த கருத்து கணிப்புகள் சொல்லும் செய்தி என்ன? இருவரின் கருத்துக்கள் பார்த்தீங்க, எப்படி பார்க்குறீங்க? நம்பகத்தன்மை செய்தி என்னன்னா அவன் அவுத்து விட்டுருக்கான். நம்பகத்தன்மை எத்தனை %? தட்ஸ் அ பேசிக் இஷ்யூ சார். நான் எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை 60 ஆண்டுகளுக்கு முன்னால் இன்னைக்கு வரைக்கும் நாளை விடை கண்டுபிடிக்க முடியாத ஒரு கேள்வி. இதுவும் அதுவும், இந்த கணிப்பும் அதுவும் ஒன்று தான். எனக்கு சொந்த ஊர் கும்பகோணம். ஆதி கும்பேஸ்வரர் கோயிலை வச்சு தான் அந்த கும்பகோணம்ங்கிறது பேர் வந்துச்சு. போயிருக்குலான்னு எனக்கு தெரியாது சார். ஒரு பெரிய கோவில் உள்ள மிகப்பெரிய பஜார் இருக்குது, எல்லா சாமானும் கிடைக்கும். பல பேர் கோயிலில் சாமி கும்பிட மாட்டான், சாயங்காலம் வந்து சாமான் வாங்கிட்டு போயிடுவான். இன்றைக்கி இருக்குது. பார்த்துவே அதில் நடந்து போய்கிட்டே இருந்தீங்கன்னா கடைகள். எனக்கு வேண்டிய ஒரு பெண்மணி ஜெயகாந்தனுடைய புத்தகங்கள் கேட்டார். சென்னையில் கிடைக்கல. புது புத்தகங்கள் எங்கெங்கேயோ தேடிட்டு அதில் இருந்துச்சு, வாங்கி கொடுத்தேன். புது புத்தக கடை. அதோடைய அந்த இதான் மதிப்பை சொல்கிறதுக்கு தான். அதில் நான் ஒரு 10 வயசில் பார்த்த நிகழ்ச்சி ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார். ஒரு பணக்காரர் பக்தர் தினம் வருவார் கோயிலுக்கு. நேராக உள்ளே போய் சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு வெளியே வந்து இந்த தேங்காய் முடியை யானைகிட்ட கொடுப்பார். ஒரு யானை இன்றைக்கி இருக்குது, வேறு வேறு யானை இருக்குது. ஆனால் வாசலில் என்ட்ரன்ஸில் நிற்கும். கொடுப்பார். ஒரு 50 ரூபாயை அந்த யானைகிட்ட கொடுப்பார். அதை வாங்கி இந்த பாகன்கிட்ட கொடுத்து இவரை தலையில் ஆசீர்வாதம் பண்ணும். இது அவன் கற்றுக் கொடுத்துருக்கான் காசுக்காக, வேறு ஒன்றும் இல்லை. பாகன் சொல்கிறபடி 50 ரூபா கிடைச்சா. ஒரு நாள் வந்தார், யானை இல்லை அங்கே. பாகன் நின்றுக்கிட்டு இருந்தால் என்னடான்னு கேட்டார். சார் கொஞ்சம் யானை சுணக்கமாக இருக்குது, அதனால் கொட்டடியில் எடுத்து நான் கொட்டடிங்கிறது கோயில் பெரிய கோயில் இல்லையா, பின்னாடி இருக்குது, நான் கட்டி வச்சுட்டேன் சார், கூட்டிக்கிட்டு வரல. கூட்டிக்கிட்டு வா, எனக்கு என்ன ஆசீர்வாதம் பண்ணணும். இன்னொன்று அவன் 50 ரூபா கிடைக்கும்ல. இவர் போயிட்டு வந்தார், 50 ரூபா வாங்கினார், ஆசீர்வாதம் பண்ணிச்சு, தேங்காய் முடி கொடுத்தாரு. நான் அவனை கேட்டேன், என்னடா அது புண்ணியமாக ஆசீர்வாதம் பண்ணான்னா. என்னை எங்கள் ஊரில் ரொம்ப பேருக்கு தெரியும் அந்த வயசுலேயே. இங்கே வான்னு என்னை கூட்டிகிட்டு போனான். இப்போ நான் ஒன்று காமிக்கிறேன், அதுக்கு பிறகு புண்ணியமாக பாவமானு நீ யோசித்து சொல்லுன்னு போனேன். பின்னாடி ஒரு 4 தவக்கலை, ஒரு 10 பல்லி, சொல்கிற நம்பர் தப்பாக இருக்கலாம், ஒரு 150 எறும்பு, ஒரு 7-8 வண்டு, சின்ன சின்ன பூச்சிகள் எல்லாம் செத்து கிடந்துச்சு. சொன்னால் பாவமாக புண்ணியம் அந்த ஆளுக்குன்னு கேட்டியில், இந்த யானையை கூட்டிகிட்டு வந்தால அது மிதித்து செத்தது. இதெல்லாம் யானை காலெல்லாம் பார்த்து வைக்க முடியாது, அது பாட்டுக்கு கால் வைக்கும். இப்போ சொல்லு, அந்த ஆளுக்கு எனக்கு 50 கிடச்சிது, அந்த ஆளுக்கு புண்ணியமாக பாவமானு சொல்கிறான்னா. இன்றைக்கி வரைக்கும் எனக்கு தெரியலை. யானை ஆசீர்வாதம் பண்ணுறது புண்ணியம்னா, செத்து போச்ச இவ்வளவு உயிர்கள் இந்த ஆளால் தானே. எனவே இந்த கருத்து கணிப்புங்கிறது அந்த 50 ரூபா விட்டானே, தேங்காய் முடி கொடுத்தானே, அதுதான். அதை தவிர சரி தப்புங்கிற, அவங்களும் ஒரு தொழில் பண்ணுறாங்க, ஏதாவது சர்வீஸ் பண்ணுறாங்களா. இந்த ஊடகங்கள் பத்திரிக்கை விற்கணும். ஊடகத்தை தப்பாக எடுத்துக்காதீங்க. ஊடகத்தை அவங்க பண்ணுறது ஒரு தொழில். பத்திரிக்கை அதிகமாக விற்பனை ஆகணும். நேற்று சராசரி 6000 பத்திரிக்கைன்னா இன்றைக்கி 9000 பத்திரிக்கை விற்கணும். அதுக்கு அவங்க போடுறாங்க. அதை தாண்டி என்னால் ஒன்று ஏற்றுக்க முடியல. நான் முதலையே சொன்னேன், போன தடவை வந்து இப்போ இந்த கருத்து கணிப்புகள், தேர்தல் முடிவுகள் இப்படி தான். தேர்தல் முடிவுகளை இது மாற்ற முடியாது அல்லவா? இது தவறாகவும் இருக்கலாம், சரியாக இருக்கலாம். ஒரு சில தேர்தல் முடிவுகள் சில அப்போதைய கருத்து கணிப்புகளோடு ஒத்து போனதை நம்ம பார்க்குறோம்.
அதனால தான் நம்ம இதை நம்ம பேச வேண்டிய நிர்பந்தத்துக்கு விதமா நீங்க இருக்கு. தமிழ்மணி சொல்ற மிக சரியா நான் புரிஞ்சுக்கிறேன் சார். ஒரு நிமிஷம் பதில் சொல்றேன் நான். எனக்கு உங்க கேள்வி புரிஞ்சு போச்சு. ஃபைன். 100 விதமா சொன்னீங்கன்னா அதுல 10 பொருந்தி வந்துருங்க சார். 100 விதமா இந்த 100ம் பொருந்துச்சுன்னா நீ என்ன கேளுங்க. இப்போ NDTV Pupils Plus நிறுவனம் வெளியிட்ட கருத்து கணிப்பு முடிவுகள் பார்த்தா திமுக 125 முதல் 145 தொகுதிகளில், அதிமுக 65 முதல் 80 அப்படின்னு ஒரு கணிப்பு. ஆக்சிஸ் மை இந்தியா நிறுவனம் வந்து திமுக 125 முதல் 145, அதிமுக 65 முதல் 80, தாவேகா 18 முதல் 24. ரெண்டு ஒண்ணா இருக்கு. ஏறக்குறைய எல்லாமே நீங்க சொன்னது ரெண்டு ஒண்ணா இருக்கு. ஆமா. 125 145 ஆமா 65 8 ரெண்டு ஒண்ணா இருக்கு. ஆமா. இது எப்படி சார் முடியும்? நீங்க நம்புறீங்களா? அதுல தயவு செஞ்சு பதில் சொல்லுங்க. நீங்க நம்புறீங்களா? ஒண்ணா இருக்க முடியுமா? ஒரே ஆள்கிட்ட கேட்டாங்களா இவங்க? மேட்ரிஸ் நிறுவனம் 122 132 87 110. அதாங்க. இல்ல முந்தைய ரெண்டு ஒண்ணா தான் இருக்கு. நான் அதுதான் உண்மை. நான் மறைக்க முடியாது சார். மனசாட்சின்னு எனக்கு இருக்கு, உங்களுக்கு இருக்கு. ரெண்டு ஒரே ஆள்கிட்ட கேட்டாங்களா? எப்படி முடியும்? நான் சொன்னதுதான். ஓட்டு போட்டவன் உண்மையை பேசுவான்னு நம்பி போட்ட முட்டாள்தனமான கணக்கு. சரியாக வரட்டும்னா அவங்க ஒரு தொழில் நடத்துகிறாங்க. 50 ரூபா தேங்காய் மூடி தொழில் நடத்துகிறான். யானை பாங்க புண்ணியம் உண்டான்னா இவ்வளவு பேர் செத்து போச்சு. இதுக்கு யானையை கூட்டிகிட்டு வந்தது தான் காரணம். எனவே அதில் இல்லை. ஒரு விஷயம், இது ஒரு சின்ன தெளிவு எனக்கு ஏற்படுத்தியிருக்கிறது. தெளிவு கிடைச்சிருக்கு. ஆமாம். என்னன்னா, இந்த விஜய் தான் சிஎம், இந்த ஹைப் இருக்கு பாருங்க. இது தேர்தலுக்கு முந்தி 10 பேர் சொல்லியிருந்தாங்கன்னா, தேர்தலுக்கு பிறகு 50 பேர். ஜோசியக்காரனே ஒரு 30 ஜோசியக்காரன் சொல்லியிருக்கான். 8ல் சனி இருக்கு, 9ல் எங்கள் அப்பா இருக்கான், 10ல் அவன் இருக்கான், இவன் இருக்கான். அவர் அவங்க அப்பா சொல்கிறார், என் பிள்ளைய நாட்டுக்கு தத்து கொடுத்துட்டேன். இந்த கணிப்புகள் எல்லாம் இந்த 3-4 நாளில் அதிகமாகிருக்கு விஜய்க்கு. ஆனால் ஓட்டுக்கு முந்தி என்ன சொன்னாங்களோ கிட்டத்தட்ட அதே நிலைமையில் தான் விஜய் இருக்கிறாரு. சின்ன பையன் தற்கொலை பண்ணிக்க மாட்டேன், பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், பொண்டாட்டி ஓடி போயிடுவேன் நீ ஓட்டு போடலான்னு சொன்னால் மிரட்டினா, இந்த எல்லா கதைகளையும் தாண்டி இதுவும் அது உண்மையாக பொய்யாங்கிறது வேற. ஒரு நபருக்கு வாய்ப்பில்லை அப்படிங்கிறத இது காமிச்சிருக்கு. நம்ம பேசலாம் திரு தமிழ்மணி. தமிழ்மணி, மக்கள் தீர்ப்பு உங்களுடைய கருத்து பார்வை. சொன்னோம்ல, ஓட்டு போட்டவன் உண்மையை பேசுகிறான்னு நினைக்கிற முட்டாள்களின் கணிப்பு. இட் ஸ்டாண்ட்ஸ். அதே கருத்து தான். 68% அது கருத்து இல்லையா? அவ்வளவுதான். ஏற்புடையது அல்ல என்பதை நீங்க முழுமையாக இருக்கிறீங்க. எதுக்கு இப்ப நீங்க சொன்ன இது கருத்து கணிப்பு இல்லைங்க. ஓட்டு ஆமா, அந்த வார்த்தை தூக்கி ரோட்ல போடுங்க, குப்பை உள்ள போடுங்க சார். யார் சார்? எந்த ரொம்ப போட்டிருக்காங்க. இவர் போட்டார். இவரை கேளுங்க. அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. அதுக்கு தயவு செஞ்சு யோசிச்சு பேசுங்க. ஒரு கட்சி சார்பா வர்றீங்க. நீங்க கட்சியில் எல்லாருக்கும் தெரியும் சார். கட்சி சார்பே கிடையாது. ஆமா, எந்த கட்சியில. அதனால இங்கேயாவது உண்மையா இருக்க கொஞ்சம் சார். உண்மைதான் சார். இதுல என்ன சார் போட்டிருக்கு? கருத்து தீர்ப்புன்னு போட்டிருக்கு. இவர் எழுதினது இவர் வார்த்தை கணிப்புன்னு இல்லை சார். இப்போ இந்த குழப்பமான வார்த்தை, இந்த குழப்பமான நிலை அப்படின்றத நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? நீங்க சொல்றத நான் வந்து ஏற்புடையது அல்ல அப்படியே பொருத்தி பார்த்துக்கிறேன், புரிஞ்சுக்கிறேன் சார். அர்த்தம் எந்த பதிலும் சொல்ல முடியாது. இது எதுக்கு அவங்க சொல்றாங்க? குழப்பம் என்பது எந்த பதிலும் சொல்ல முடியாதுங்கிறது சார். எனக்கு நான் அப்படி தான் தமிழை புரிஞ்சுக்கிறேங்க. அது எதுக்கு அங்கே ஒருத்தர் சொல்லணும் போயிட்டதில்? எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறான், அவ்வளோதான். எனவே இதை நம்பி எந்த காரியமும் எப்போதும் நீங்கள் செய்ய முடியாது. இந்த சொல்கிற பாருங்க, நீங்கள் தீர்ப்புன்றீங்க. அதில் போட்டிருக்கு பாருங்க சார், மக்கள் தீர்ப்பு. இவரு தாங்க போட்டாரு. அவரா சார்? ஏன் பயப்படுறீங்க? இவருங்க போட்டாரு தீர்ப்புங்கிறது. அதுல போட்டிருக்கு சார். மக்களோட மக்கள்கிட்ட இருந்து பெறப்பட இது கூட தெரியல. இவரு தாங்க போட்டாரு. நல்லது. நன்றி தமிழ்.